வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விசிகா கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தால திட்டவட்டமா நேற்று மறுக்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணி என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். விசிகா கட்சி தொடர்ச்சியாக 2019 தேர்தலிலும் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலையும் பானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாங்க. 2019ஆம் ஆண்டு திருமாவளவன் அவர்கள் மட்டும் சிதம்பரம் தொகுதியில பானை சின்னத்தில் நின்னாங்க. ரவிக்குமார், அதே கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் விழுப்புரத்துல உதயசூரியன் சின்னத்துல திமுக சார்பா நின்று வெற்றி பெற்றார். திருமா மட்டும்தான் ஒரே ஒரு ஆளு பானை சின்னத்துல நின்னாரு நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் 2021ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 6 தொகுதிகளை பெற்று திமுக கூட்டணியில 6 தொகுதிகளை பெற்று 4ல வெற்றி பெற்றாங்க. அதுல 6லுமே பானை சின்னத்துல தான் நின்னாங்க. இது ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட திமுகவுக்கு நிகரான சதவீதத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க விசிகாவும், அதுவும் தனி சின்னத்துல நின்று. அதாவது ஒரு சிறிய கட்சியாக பார்க்கப்பட்ட ஒரு கட்சி இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது பிரமிப்பாக தான் இருந்தது. அதற்கு பானை சின்னமும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டதால, ஏன்னா 2019 தேர்தலில் திருமா அவர்கள் அந்த சின்னத்துல நின்று வெற்றி பெற்றதால அது கொஞ்சம் பாப்புலர் ஆனது. ஏன்னா குறைந்த காலத்துல அந்த சின்னத்துல நின்று வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அதற்கு முன்பான தேர்தலில் மோதிரம் சின்னத்துல தான் நின்னாரு திருமா அவர்கள். சரி, அந்த சின்னத்திலே திருப்ப நிக்கலான்னு தான் 2019ஆம் ஆண்டு அவர் மோதிரம் சின்னத்தையே கேட்டாரு. ஆனால் அதுவும் மறுக்கப்பட்டு தேர்தலின் மிக குறுகிய காலத்தில் பானை சின்னம் வழங்கப்பட்டது. அப்போ அந்த ஒரு குறுகிய கால இடைவெளியில பானை சின்னத்தை அந்த கட்சியினர் வெகு சீக்கிரமாக, ஏன்னா எந்த கட்சியிலுமே இல்லாத கட்டமைப்பு விசிகாவில தான் இருக்கு. நீங்க சுவர் விளம்பரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற எங்கேயுமே இதை நீங்க பார்க்க முடியாது, எந்த கட்சியிலுமே பார்க்க முடியாது. எந்த ஊர்ல போனாலும் சுவர்ல திருமா அவர்களும் விசிகா கட்சியும் ஜொலிப்பாங்க. அதற்கு காரணம் அந்த கட்சியின் தொண்டர்களும் அந்த கட்டமைப்பும் அப்படி இருக்கும். வெகு விரைவா பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த சின்னத்தை சேர்த்து வெற்றி அடை செய்தாங்க. வெற்றி சின்னமா பானை சின்னம் பார்க்கப்பட்டது. அதனால இந்த தேர்தலையும் பானை சின்னம் தான் நமக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு இருந்தாங்க. ஏன்னா ஒரு எம்பி வச்சிருக்கிறாங்க, அந்த சின்னத்தில் வெற்றி பெற்று 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சின்னம் கிடைப்பது சுலபமாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் பாஜகவின் கோரப்பிடியில் இருக்கும் இந்த தேர்தல் ஆணையம் நீதிமன்றமும் தன்னிச்சையாக இயங்கும் அமைப்பாக தான் பார்க்கப்படுது. அப்படி இருந்தாதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். ஆனால் இன்று அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பல நீதிபதிகள் பாஜகவின் கைகூலிகளாக இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவின் இன்னொரு பிரிவா செயல்பட்டு இருக்கு. இடி மாதிரியா தான் இருக்கு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கு. யாரெல்லாம் பாஜகவின் கூட்டணியில இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கேட்காமலேயே சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அவர்கள் என்ன கேட்டாங்களோ அந்த சின்னம் இலகுவாக. இப்போ ஜி.கே. வாசன் நடத்துற தமாக கட்சி, அந்த கட்சி அழிஞ்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கட்சி கேட்ட உடனே அந்த கட்சிக்கு சைக்கிள் சின்னம் வழங்கப்படுது. ஒரு எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அந்த கட்சிக்கு வழங்கப்படுது. தினகரன் கட்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, அந்த கட்சிக்கு குக்கர் சின்னம் வழங்கப்படுது. அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த சின்னம் வழங்கப்படும் பொழுது ஏன் விசிகா கட்சிக்கு இந்த சின்னம் வழங்கப்படலை? அதுவும் எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க, எம்பி வச்சிருக்கிறாங்க, அந்த சின்னத்துல வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்க கேட்ட சின்னம் ஏன் வழங்கப்படலை? அதே மாதிரி மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கொடுக்கப்படலை. சரி, அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்கு சதவீதம் இப்போ இல்லை, முன்ன இருந்த வாக்கு சதவீதம் இப்போ இல்லை, ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி இருக்காங்க, அவரும் ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் விசிகாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றது, ஏன் மறுக்கப்படுது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா வைக்கப்படும் பொழுது விசிகா கோர்ட்டுக்கு போறாங்க. இதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்த கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் அலைகழிக்கிறீங்க? நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னா, இன்று மாலை 5 மணிக்குள் விசிகாவிற்கு பானை சின்னம் ஒதுக்குவது பற்றி நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சார்பா என்ன விளக்கம் தரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, 1% கூட இந்த கட்சிக்கு வாக்கு இல்லை, அதனால பொது சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ விசிகா சார்பா இருக்க வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 1.81% வாக்கு, 1.18% வாக்குகள் வாங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. 1% மேல் வாக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஆதாரத்தோட குறிப்பிடும் பொழுது எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு கொடுக்குறப்ப அப்போ இந்த சங்கி ஆணையம் இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையம், அது பின்வாங்குது. என்ன சொல்லி, இதை நாங்க திரும்ப பெற்றிருக்கிறோம், இந்த நாங்கள் தாக்கல் செய்த மனுவை நாங்க திரும்ப பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெற்றிருக்காங்க, விளக்கத்தை திரும்ப பெற்றிருக்காங்க. சரி, அப்போ நீதிமன்றம் என்ன கூட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திரும்ப பெறதெல்லாம் இருக்கட்டும், அந்த கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய சின்னத்தின் பத்தி எப்போ முடிவு எடுக்கிறீங்க? தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்றைக்குள்ள நீங்க தேர்தலான முடிவு சொல்லி ஆக வேண்டும்னு சொல்றாங்க. ஆனால் அப்பொழுதும் இந்த பாஜகவின் கைகூலியான இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தர முடியாது, விசிகாவிற்கு தர முடியாது. அதுல வந்து அதுக்கு திருப்ப சொன்ன காரணம் என்னன்னா, இவர்கள் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்தாங்க இல்லையா, தேர்தல் வரவு செலவு கணக்கு. அதுல வந்து நோட்டரி பப்ளிக் லாயரோட சிக்னேச்சர் இல்ல, அந்த சீல் இல்ல, அதனால மறுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு நொண்டி சாக்க சொல்லிட்டு திரும்பவும் மறுத்திருக்கிறாங்க. விசிகா என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை விடுவதாக இல்லை, நாளை மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்லும். அதாவது இன்றைய தேதியில் இன்றைக்கு திரும்பவும் நீதிமன்றம் செல்ல இருக்கிறது. பானை சின்னத்தை திரும்ப பெற்று வெற்றி சின்னமாக அதை மாற்றி அதை எங்கள் நிரந்தர சின்னமாக மாற்றுவோம் என்று விசிகா தலைவர் திருமா அவர்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காரு. எது எப்படியோ இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நேர்மையாக நடக்க விடாது அப்படின்றதான் அப்படி தோணுது. முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவா இருக்கு. ஏன்னா பாஜக கூட கூட்டணியில போய் சேர்ந்துட்டா அந்த கட்சிக்கு எல்லாம் சின்னம் ஈஸியா கிடைச்சிருது. அவங்களுக்கு எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் சின்னம் ஈஸியா ஒழுக்கப்பட்டுருது. இதே டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல நின்னப்ப குக்கர் சின்னத்துல ஜெயிக்கிறாரு. திரும்ப டிடிவி தினகரன் வந்து போன தேர்தலில் அவங்களோட கூட்டணியில இல்ல. யாரோட கூட்டணியில? இந்த பாஜக அதிமுக கூட்டணியில இல்ல. அதிமுக என்ன பண்ணுது? அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில இருந்ததால அதிமுகவின் தூண்டுதலோட அவருக்கு குக்கர் சின்னம் மறுக்கப்படுது. குக்கர் சின்னம் மறுக்கப்பட்டு பரிசு பெட்டி சின்னம் தராங்க. இடையில பரிசு பெட்டி சின்னத்துக்கு போயிடுறாங்க. ஆனா பரிசு பெட்டி சின்னத்தை வாங்கின தினகரன் திரும்ப இப்போ போயிட்டு பாஜக கூட்டணியில சேர்ந்துடுறாரு. உடனே அவர் ஆர்கே நகர்ல ஜெயிச்சாரு இல்லையா அந்த குக்கர் சின்னம், அதையே திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ பாஜக கூட சேர்ந்துட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க பாஜக கூட சேரல, பாஜக எதிர்த்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படி மக்களாட்சியின் முறைப்படி உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்காமல் நாங்கள் நெருக்கடி கொடுப்போம் அப்படின்றதுதான் இந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படியும் விசிகா போராடி பானை சின்னத்தை பெறும். அப்படி இல்லாத பட்சத்திலும் எந்த சின்னத்தை பெற்றாலும் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று திருமா அவர்கள் பேசியிருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.